ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பீஷீஸ் அது. எதுக்குன்னா அது இரவு நேரத்தில் நிறைய இடத்துல சுற்றிகிட்டே இருக்கும், எல்லா மரங்களில் சுற்றிகிட்டே இருக்கும், மரத்தில் தான் வாழும். அப்படி வாழும்போது அதில் அங்கே இருக்கிற அந்த பூச்சிகளை சாப்பிட்டு வாழும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த மரத்துக்கு தாகும்போது அந்த மரத்தில் இருக்கிற அந்த மகரந்தெல்லாம் எடுத்து அது மற்ற இடத்துல பாலினேட் ஆகும். ஸோ அதுவுமே வெறும் பீஸ் மாதிரி இல்லாமல் வெறும் தேனீக்களும் பட்டர்ஃப்ளைஸ் தான் அந்த மாதிரி பண்ண நினைக்காங்க. இந்த மாதிரி மிருகங்களும் இதற்கான ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பூக்களுக்கு அந்த ஸ்லெண்டர்லாரஸ் மட்டும் தான் தேவைப்படும். இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்குன்னு ஒரு அனிமல் இருக்கும், ஒரு விஷயத்துக்கு ஒரு ட்ரீ இருக்கும். அது ரொம்ப அழகாக அந்த ஈகோ சிஸ்டம் வந்து இணைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றுத்தை கட் பண்ணிங்கன்னா அந்த ஒட்டுமொத்த செயின் டொப்புன்னு விழுந்துடும். புரியுதா? ஒரு செங்கல் எடுத்தால் அப்படி மொத்தமாக எல்லாமே விழுதோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இது என்ன ஆக போகுதுன்னு நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு சாதாரணமாக நம்ம நடக்கிற நிறைய பூச்சிகளை கூட சும்மா சாதாரணமாக கொண்டோன்னா அது எதுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது என்ன அந்த பூச்சி பண்ணுன்னு தேட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. வெறும் தேனீக்களை எடுத்தால் 1 வருஷம் 2 வருஷத்தில் மொத்த உலகமே அழிஞ்சிடும். வெறும் தேனீக்களை எடுத்தால் மட்டும் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான்.